ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்டான சூப்பரான ஒரு சால்னா ரெசிபி. சிக்கன் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 துண்டு பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 கிராம்பு, 2 ஏலக்காய். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாங்க. இதில் ஒரு 3 காஞ்சி மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலர் மாறக்கூடாது, நமக்கு நல்லா வாசனை வர வரைக்கும் இதை வறுத்துக்கணும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா தாங்க நமக்கு குழம்புக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் நீங்கள் மசாலா கருகிடாமல் வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 5லேருந்து 6 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. துருவின தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதில் கசகசா சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறணும். நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நமக்கு நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸான பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. ஃபஸ்ட் நம்ம அதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1 துண்டு பட்டை, சின்னதாக ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொரியட்டோங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு கலர் மாறணும். இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாங்க. 2 தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி அதை இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி நமக்கு இந்த அளவுக்கு தொக்கு மாதிரி வந்துடணுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலாலாம் சேர்த்து நமக்கு நல்லா பச்சை வாசனை போகணும். ஒரு 2 நிமிஷம் போல் இதை
கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம இதில் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாங்க. நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து சுத்தம் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா மசாலாலாம் சிக்கனுக்கு பிடிக்கிற அளவுக்கு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜார் கழுவி 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க சால்னா. இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு விசில் விட்டுடலாம். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்து நமக்கு சூப்பரான சால்னா ரெடி ஆகிடும். 3 விசில் வந்ததுக்கப்புறமா நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் மூடி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. நமக்கு சிக்கனில் இருந்தும் தண்ணி பிரிஞ்சு வரும். அதனால தான் நான் 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா வெந்து கிரேவி அந்த அளவுக்கு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு நமக்கு. நீங்கள் இந்த சால்னா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கறதுனால. இப்போ நீங்கள் இதை ஒரு 5 நிமிஷம் போல் ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. கடைசியாக நம்ம கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப்பரான சிக்கன் சால்னா ரெடி ஆகிடும். நீங்கள் இதை சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் இதை பரோட்டாவோட தாங்க சேர்த்து சாப்பிட போகிறோம். பாருங்கள், சூப்பரான சூடான பரோட்டாவோட நம்ம செஞ்ச சிக்கன் சால்னாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.